ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதினா துவையல் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வைப்பனோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வந்து வானிலை அடுப்பில் வச்சுக்கோங்க. தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, புளி, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே கழுவி வச்சுக்கோங்க. உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். நல்லா உளுந்தம்பருப்பு நல்லா வதக்கிக்குவோங்க. செவ்வீரமாக வதக்கணும்னு சொல்லுவாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா அப்படி செவ்வீரமாக இருக்கும். இல்லைன்னா கருகிச்சு நல்லா இருக்காது சட்னிக்கு. அதுக்கப்புறம் நல்லா செவ்வீரமாக வதக்கியிருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம் தான் போட போகிறேன். நல்லா இப்படி வதக்கிட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எவ்வளோ கூட நல்லா வதக்குறோமோ அது நல்லா சட்னிக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வத்தல் இருக்கிறவங்க வத்தல் போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா தான் என்கிட்ட இருந்தது, அதான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். வெள்ளைப்பூடு முதலே போட்டால் வெடிக்கும், அதனால தான் நான் 3ஆவது டைமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் புளி முடுக்கோணி சேர்த்துருக்கேன். நான் 2-3 தக்காளி கிட்டே சேர்த்துருக்கேன். அதனால் புளி முட்டு தான் நான் போட்டேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா செவ்வீரமாக வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. என் பொண்ணு தக்காளி பீஸாக இருந்ததால் தக்காளி ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அதனால் அதை பிடுங்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நல்லா வதங்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி இப்போ போட்டுக்கலாம். தக்காளி நல்லா போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். அடுத்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. இல்லைனா சட்னி அரைச்சிட்டு கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உப்பு போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், மூடி வச்சுட்டேன். ஒரு 3 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் நல்லா வெந்துடணும். நல்லா அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டேன். இன்னும் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். அரைச்சி எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறவங்க தாளிச்சுக்கோங்க. எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். இதே மாதிரி புதினா சட்னி நீங்கள் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.